மேன் நீங்க வாங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க. ஐயோ வாங்க. அவங்க அங்க இல்ல. நீங்க வாங்க. வாங்க மில்கி மேன், நீங்க அம்மா மீட் பண்ணாம போக கூடாது. வாங்க. ஐயோ சக்தி மாட்னா. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அம்மா அம்மா மில்கி மேன் ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். மில்கி மேன், அம்மா எங்க தேடியும் காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. மகி அங்கிள், அம்மா எங்க ஆளைய காணோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல புகழ், அம்மா கிச்சன்ல இல்லைன்னு. நீ தான் சொல்ல கேட்காம இங்க வந்த. அப்ப அம்மா எங்க தான் போனாங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. மில்கி பாய், உங்க அம்மா தான் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன்ல. வேணா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கிறேன். இப்போ உங்க கிஃப்ட் கவர்ல என் அக்ரிமெண்ட் ஃபைல் இருக்கான்னு பாருங்க. இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க, நான் கிளம்பணும். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு மில்கி பாய். அப்ப அம்மா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பார்க்குறேன். சரி ஓகே. குட் பாய். குட் பாய் இல்ல, குட் மில்கி பாய். ஓகே மில்கி பாய், வாங்க போலாம். வாங்க. சக்தி எங்க தான் போனாலும். மில்கி பாய், நீங்க போய் உங்க கிஃப்ட் பேக்ல நான் சொன்ன ஃபைல் இருக்கான்னு பாருங்க. போங்க. இதுலயும் இல்ல. இதுல இருக்கு. எடுத்துட்டியா புகழ்? இந்தாங்க மில்கி மேன். ஓகே ஓகே மில்கி பாய், நான் கிளம்புறேன். பாய். மில்கி மேன், எனக்கு வழக்கமா கொடுக்கறத கொடுக்காமலே போறீங்களே. என்னது? முத்தம். மில்கி மேன், நான் உங்களுக்கு. இருங்க இருங்க. பிள்ளையார் குத்து பிடிச்சவங்க குத்து. அம்மா குத்து, அப்பா குத்து, அப்பா தாத்தா குத்து, பாட்டி குத்து, பிள்ளையார் குத்து, பிடிச்சவங்க குத்து. கை கட்டுங்க. ஓகே மில்கி பாய், நான் கிளம்புறேன். பாய். பாய். வரேன் மகி. போயிட்டு வாங்க. பாய் மில்கி மேன். பாய் மில்கி பாய். சக்தி எங்க போனான்னு தெரியலையே. ஏய், நீங்க எப்படி வந்த? இவ்வளவு நேரம் நாங்க இங்க நின்னு தானே பேசிட்டு இருந்தோம். இங்க ஃப்ரிட்ஜ் பின்னாடி தான் மறைஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் பின்னாடியா? ஆமா. அடி பாவி. சரி, மாமா கிளம்பிட்டாரா? அவர் கிளம்பிட்டாரு. அவர் போறதுக்குள்ள எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்க உன்னை பாத்துருவாரோன்னு அப்படி பயந்துகிட்டு இருந்தேன். உனக்கு மேல நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஒரு வழியா போயிட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு.
எனக்கு அவர் எங்க இந்த 2 கப்பை பாத்துருவாரோ சந்தேகப்பட்டுருவாரோன்றது வேற ஒரு பயம். சரி டீயாவது குடிப்போம். சூடு ஆறி போச்சு. சூடு பண்ணி கொடுக்குறியா ம். ப்ளீஸ்? என்ன மீனுக்குட்டி வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்க? மாமாவுக்கா காத்துட்டு இருக்கியா? சரி வா உள்ள போலாம் வா. நில்லுங்க. என்னாச்சு? ம் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணலையே மீனுக்குட்டி. ம் எதுவும் பண்ணலையா? போய் சொல்லாதீங்க. மீனுக்குட்டி நான் என்ன பண்ணேன் நீயே சொல்லு. காலையில தானே ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போக சொன்னேன். இப்ப கூட்டிட்டு வர சொன்னேனா? நீ தானே சொன்ன என்ன சொன்ன? ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போங்கன்னு. ஆமா கூட்டிட்டு போக சொன்னேன். ஆனா கூட்டிட்டு வர சொல்லலையே. அப்புறம் எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்தீங்க? நீங்களா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன மீனுக்குட்டி நீ சொன்னு தானே நான் கூட்டு போனேன். இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீ இப்படி கேட்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல மீனுக்குட்டி. என்னை சந்தேகப்படாத மீனாட்சி ப்ளீஸ். ப்ளீஸ் மீனாட்சி என்னை நம்பு. நீ நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்லை மீனுக்குட்டி. ப்ளீஸ் மீனுக்குட்டி ப்ளீஸ் என்னை நம்பேன். நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் மீனுக்குட்டி. இனிமே செய்யவே மாட்டேன் மீனுக்குட்டி. ப்ளீஸ் மீனுக்குட்டி. போதும் போதும் நீங்க கெஞ்சினது போதும். ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லாவே கெஞ்சுறீங்க. ம், என்ன சொன்ன? சும்மா சொன்னியா? ம் கொஞ்ச நேரத்துல இப்படி பயமுறுத்திட்ட. புருஷனை இப்படிதான் குணப்படுத்துவாங்களா? ஆ, மீனுக்குட்டி இதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆ, என்ன பனிஷ்மெண்ட்? நீ என்ன கெஞ்ச வச்சல, இப்ப நீ என்ன கொஞ்சணும். அதான் பனிஷ்மெண்ட். இப்ப அட்வான்ஸ் ஒண்ணு கொடு. ஆசைதான் வாங்க. ஏய் இது எல்லாத்தையும் எடுத்து வை. இந்தா. மா அப்பா பாத்தீங்களா எவ்ளோ பொம்மை எவ்ளோ கேம்ஸ். சித்தி சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு ஐஸ்வர்யா அதெல்லாம்? ஆமா ஐஷு இவகிட்ட இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இருக்கட்டும். சித்தி நான் ஏதாவது இவளுக்கு வாங்கி தரணும்ல. நான் முதல் முறை வீட்டுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். அதான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனாட்சி பிரியமா வாங்க பிரியமா. அம்மா வாங்கம்மா. நான் தான் பிரியமாவை வர சொன்னேன். பிரியமா எப்படி இருக்கீங்க பிரியமா? எப்படி மீனாட்சி நல்லா இருக்க முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி வீணா போச்சு. ஐயோ வருத்தப்படாதீங்க. பெரியப்பா வரலையா உங்க கூட? அவர் எங்கேயுமே போறதில்ல. செல்லமா வளர்த்த பொண்ணு அவளுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கேன்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வீட்லயே இருக்காரு. மா என்ன மன்னிச்சிடு ஐஸ்வர்யா. எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லம்மா, பொண்ணை பெத்தவங்க இந்த ஊர் உலகம் என்ன பேசுமோன்னு நினைச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிக்கிறதே இல்ல. ஒருவேளை தப்பான வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் சமுதாயம் என்ன சொல்லுமோன்னு அவளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லி அவளுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம பண்ணிடுறாங்க. அதே மாதிரிதான் நானும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணா போதும்னு நினைச்சு ஒரு தப்பானவனுக்கு கட்டி கொடுத்து உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, 'அம்மா, 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 'அ
அவன் ஃப்ராடுன்னு அவன் கூட போய் வாழும்போது தானே தெரிஞ்சது. யாராவது தான் பொண்ணு வாழ்க்கைய தெரிஞ்சு வீணாக்குவாங்களா? உன் மனசு தங்கம்டா. அத புரிஞ்சுக்காத அவன் ஒரு முட்டாள். ரொம்ப நன்றி மீனாட்சி. ஐயோ பெரியம்மா, என்ன நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிடுறீங்க? ஐஸ்வர்யா என் தங்கச்சி பெரியம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உங்களை நேர்லயே வர சொன்னேன். இப்பதாம்மா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நானும் உன் பெரியப்பாவும் ஐஸ்வர்யாவுக்கு பண்ண பாவத்துக்காகவும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் காசிக்கு போலான்னு இருக்கோம். ஐஸ்வர்யா இங்க பாதுகாப்பா இருக்கான்னு சந்தோஷமா போயிட்டு வரேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க பெரியம்மா. நீங்க இங்க திரும்பி வரும்போது ஐஸ்வர்யா ஒரு புது வாழ்க்கையை தொடங்கியிருப்பா. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. கண்டிப்பா நடக்கும் பெரியம்மா. சரிம்மா, ம் நான் வரேன். ம் சரி. ஐஸ்வர்யா, அம்மா போயிட்டு வரேன்டா. பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா, அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. ம் பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன் மீனாட்சி. ம் சரி. வரேன் மாப்ள. சரிங்க அத்தை. இந்த ஜென்மத்துல சிவா கண்ணு முன்னாடி நீ வந்துடாத சக்தி. மாமா கண்ணில் நான் படமாட்டேன். நீ என்ன நம்பலாம். இனிமே யார் நினைச்சாலும் சிவா லைஃப்ல சக்தியை கொண்டு வர முடியாது. ஏன்னா சக்தி சிவாக்கும் சங்கீதாக்கும் கல்யாணமாய் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவங்க லைஃப்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு இவ சிவா வாழ்க்கையை விட்டு விலகிடுவா. இனிமே சக்தியை கல்யாணம் பண்றதுல எந்த தடையும் இல்ல. யோகி, என்னப்பா நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன அம்மாஜி, என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னப்பா சொல்ற? அது கொஞ்ச நாளா நான் வீட்டை மறந்துட்டேன். ஏன் ஆஃபீஸை மறந்துட்டேன். அவ்வளோ ஏன் என்னையே நான் மறந்துட்டேம்மா. என் மனசுல இருக்கிற நினைப்பு எல்லாமே சக்தி மட்டும்தாம்மா. ஏன் இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாமலா? அதனாலதான் கேக்குறேன். இப்படியே சக்தியை நினைச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாள் தான் நீ ஓட்ட போற? அவ நினைப்புல நீ இப்படியே பல நாள் கூட இருப்ப. ஆனா எனக்கு வயசாயிட்டே போகுதுல்ல. நான் இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரணும். அதுவும் சக்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அது எப்ப நடக்கும்? நீங்க நினைக்கிறது ரொம்ப சீக்கிரமே நடக்குமா? சீக்கிரம் செய் யோகி. ஐ எம் வெயிட்டிங். யோகி கால் பண்றான். சொல்றா. டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இருக்காதா பின்ன? மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். டேய், கலாய்க்காதடா. சரி சரி, அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? அம்மா வீட்டுக்கு வந்ததும் சக்தி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, அவளை எப்போ இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு சீக்கிரமே உங்க ஆசை நடக்கும்னு சொல்லியிருக்கேன். சரிதானே, அப்புறம் என்ன? சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட வேண்டியது தானே? இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குடா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, சக்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் அவளோட பையன் புகழுக்கு என்ன பிடிக்காம போயிடுமோ
புகழுக்கு பிடிக்கலன்னு சக்தி என்ன வேண்டான்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குடா. டேய், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்படிலாம் தோன்றது சகஜம்டா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஒரு வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை லவ் பண்ணணும்னா முதல்ல அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லவ் பண்ற பொண்ணோட அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன் இப்படி யாராவது இருந்தா முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு நம்மள பிடிக்க வைக்கணும் நண்பா. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட நம்ம நெருங்க முடியும். இதான்டா லாஜிக்கு. அப்படி யாருமே இல்லைன்னா? அப்படி யாருமே இல்லைன்னா அவங்க அம்மா மனசுல இடம் பிடிக்க பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நமக்காக பேச அங்க ஒரு ஜீவன் இருக்கும். இதெல்லாம் காதல் ட்ரிக்ஸ்டா. டேய், நீ சொன்ன மாதிரி சக்திக்கு யாருமே இல்லையேடா. டேய், நான் சொன்ன மாதிரி யாருமே இல்லைனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டா சக்திக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை கரெக்ட் பண்றா. புகழை கரெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ பேசுனியா? அது ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு சின்ன பில்டப் தான். ஒரு வெங்காயமா வேணா விஷயத்துக்கு வா. புகழை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் கொடு. வாங்கிட்டு போய் கொடுக்குவா? என்ன வாங்கிட்டு போறது? டேய், அவனுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிடா, அதை வாங்கிட்டு போ. பொதுவாகவே பசங்களுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கியர் சைக்கிள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் நானே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா பார்த்துக்க. ஏன்? டேய், சரி சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நீ என்ன பண்ற, புகழுக்கு ஒரு கியர் வச்ச சைக்கிள் வாங்கிட்டு போய் கொடு. அவன் அதை பார்ப்பான், இம்ப்ரெஸ் ஆயிடுவான்டா. அப்புறம் ஓ மேல அவனுக்கு ஒரு அன்பு வரும். அவன் அந்த சைக்கிளை டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவான். அப்போ அந்த சைக்கிளை பாக்குற அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் நல்லா இருக்குடா, யாரா வாங்கி கொடுத்ததுன்னு கேட்பாங்க. உடனே அவன் ஒன்ன நினைச்சு பாப்பான்டா. அப்படியே அவன் மனசுல நீ இடம் பிடிச்சிருவ. அப்புறம் உன்னை பார்க்கும் போதெல்லாம் சைக்கிள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சைக்கிளை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்க செய்றீங்க, பேசாம நீங்களே எனக்கு அப்பாவா வரீங்களான்னு கேட்பான். சோ சிம்பிள்டா. டேய், நீ சொன்னதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்குடா. திங்க் பாசிட்டிவ் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகேடா, நீ சொன்ன மாதிரி செய்றேன். ஆ, புகழ், ரெடி ஆயிட்டியா? சீக்கிரம் சாப்பிட வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் சொல்லுடா புகழ். டேய் நந்து, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு. நீ சொன்ன மாதிரியே மில்கி மேனையும் எங்க அம்மாவையும் மீட் பண்ண வச்சுட்டேன். ஆனா 2 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கவே இல்லடா. இப்ப என்னடா பண்றது? அப்ப இனிமேல் அது ரெடி தான். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. டேய், நீ டிவில நியூஸ்ல பார்க்க மாட்டியா? நமக்கு ஒரு விஷயம் நடக்கலனா போராட்டம் பண்ணுவாங்கடா. இல்லடா. டேய், நாம கூட படிச்சிருக்கோல, காந்தி தாத்தா போராட்டம் பண்ணிருக்காருன்னு. ஆமா, அந்த வழியா தான் நீ நாமளும் செய்யணும். நீ சொல்றது புரியுது, ஆனா என்ன செய்யணும்னு புரியலையே. சிம்பிள்டா. உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லு. மொத்தத்துல அவங்க என்ன சொன்னாலும் கேட்காது, அவ்வளவுதான். டேய், அப்படிலாம் செஞ்சா அம்மா என்ன அடிக்க மாட்டாங்களா? ம்ஹும். அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நானும் இப்படிதான் செஞ்சேன். நாம சாப்பிடலனா அம்மா பாசத்துல இறங்கி வந்துருவாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி மில்கி மேனை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. சூப்பர்ரா, நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூடா, பாய். சரி, பாய்டா. ஓகேடா. இன்னைக்கு நம்ம டிராமாவை ஆரம்பிச்சு அம்மாவை கரெக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும்.
புகழ் வா சாப்பிடலாம் வா. டேய் புகழ், என்ன கூப்பிட்டுட்டே இருக்க, உன் காதுல விழலையா? ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா? இப்ப எதுக்கு நீ பேக தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? சரி முதல்ல வா சாப்பிடலாம் வா. நான் வரல. வரலையா? ஏன்? எனக்கு சாப்பாடு வேணாம். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க மில்கி மேனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க.